அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி அமைய போகிறது? மன வருத்தமும் வேதனையும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எப்படி கிடைக்க இருக்கிறது? அலட்சியம் இல்லாமல் அவசியமாக சரியான முறையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் உருவாகி இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தை எப்படி சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் ராசியின் அதிபதி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க சனி பகவான். ஜூன் 27ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான். ஜூன் 27ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் 23 அக்டோபர் 2023 வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் வக்ரகதியில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் சென்று சஞ்சரிக்க போறாருங்க. மகர ராசியான விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தனுசு ராசியை நோக்கி நகர்ந்து செல்வாருங்க. அதாவது லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து செல்வாருங்க. அப்படி செல்லும் போது அபரிவிதமான யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் இந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய அளவில் கிடைக்க போகிறது. அதிர்ஷ்ட புதையல் நிறைந்த மாதமாக அமைகிறது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் எடுத்து காட்டுகிறார். எனவேதான் மிகப்பெரிய அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அதிசார சனி பயிற்சியிலும் சனி வக்ர பயிற்சியிலும் நிகழ இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்மராசி காலகட்டத்தில் லாபஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலனை கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். இதை உணர்ந்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக அனைத்து விதமான பணிகளிலும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் ஜென்மராசியில் அமரப்போகிறாருங்க. இப்படி சனி பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக மிக அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனியிலிருந்து விடுபட்டு லாபஸ்தானத்திற்குரிய பலனை அடைவதற்கான வாய்ப்பு மிக அற்புதமாக கிடைக்க போகிறது இந்த சனி வக்ர பயிற்சியிலும் அதிசார சனி பயிற்சி காலகட்டத்திலும். எனவே இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் இந்த 7.5 சனியில மிகப்பெரிய அளவிற்கு நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. கும்பராசிக்காரர்கள் மீது அளவற்ற நன்மை கொண்டிருக்கக்கூடிய அன்பை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை தருவார். அது போன்ற ஒரு அமைப்பில் தான் இந்த அதிசார சனி பயிற்சியில லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால் குடும்ப சூழ்நிலையில மிகப்பெரிய அளவில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக அமைய போகுதுங்க. பல்வேறு விதமான சிரமங்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து மிக அதிகப்படியான நன்மையும் லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு விசேஷ தருணங்களாக கொடுக்க இருக்கிறாருங்க. ஒருபுறம் கும்பராசியை விட்டு மகர ராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இருந்த சிரமங்கள் அனைத்தும் குறைந்து சில மாதங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார். எனவே சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற அனைத்து விதமான அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கிறது. சற்று வேறு விதமான உயர்ந்த பலன்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருக்குங்க. குடும்பத்தில் நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். எனவே இதில் வரக்கூடிய 3 மாதங்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அளவற்ற நன்மையை கும்பராசிக்காரர்கள் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பெற முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அளவற்ற நன்மை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக அமைகிறது. புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத குடும்ப ரீதியான பிரச்சனைகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றை தீர்வு காணப்பட்டு நீங்கள் நினைத்தபடியே நல்ல லாபமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமாக தீர்ப்பு கிடைத்து நீங்கள் நினைத்ததை விட மிக சிறந்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மேலும் புதிதாக தொழில் துவங்க திட்டமிட்டாலும் உகந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. சரியான நேரம், ஜனன கால அடிப்படை சாதகமாக இருந்தால் அற்புதமான ஒரு தருணமாக அமைகிறது
என்பதையும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்திலும் அதிசார சனி பயிற்சி காலகட்டத்திலும் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து செயல்படுங்க. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக நிதானமாக செயல்பட்டாலே மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியான வளர்ச்சியில் திடீரென அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக இருந்த பலவிதமான சிரமங்கள் சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நீங்கள் நினைத்த புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பது, நீடித்த நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பது போன்றவை கிடைக்குங்க. உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகினாலே போதும் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உத்தியோக ரீதியாக இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்தும் கிடைத்து பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே பெரிய அளவில் விவசாயத்துறை ரீதியான விஷயங்களில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சொந்த நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள், உடல் சார்ந்த வியாதிகள் போன்றவை குறைந்து உடல் அளவிலும் மனதளவிலும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சொந்தமாக வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை சனி பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வக்ர பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிக சிறந்த ஞாபக சக்தியுடன் அதீத முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் சனி பகவான். எனவே எதிர்பாராத அளவிற்கு மிக சிறந்த முன்னேற்றம் கல்வி சார்ந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே கல்வி சார்ந்த சூழ்நிலை அமைவதால் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் போதும் அதிர்ஷ்டம் நிறைந்த பல விஷயங்கள் சனி பகவானால் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகிறது. எனவே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த விதத்திலும் ஈடுபட வேண்டாம். பல தன்மையை அறிந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் திடீரென நல்ல பல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான சனி வக்ர பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சி அமைகிறது. ஏனென்றால் எதிர்பாராத அளவிற்கு மக்களிடமும் சரி கட்சியிலும் சரி மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கப் போகிறது. எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக செய்து முடித்து அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக அதிசார சனி பயிற்சி நடைபெற்றதற்கு பிறகு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தை தொழில் ரீதியான விஷயங்களில் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு தேவையான பணவரவை, லாபத்தை அபரிவிதமாக சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த தருணத்தில் புதிய முதலீடுகள் போன்ற அனைத்துமே மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த சனி வக்ர பயிற்சியை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு, அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் இயன்றால் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனம் கோணாமல் உதவி செய்யுங்கள். அதீத நன்மை கிடைக்கும். குறிப்பாக வழிபாடு செய்யும் போது எள் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசியின் அதிபதியான சனி பகவானிடமிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மேலும் அலட்சியம் இல்லாமல் சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி என்பது அதிர்ஷ்டம் நிறைந்த புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.